ஹலோ மக்களே! இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சீரிஸ்ல டே 1 நம்ம பார்க்க போறது, இப்ப இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த சம் டைரக்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை வந்து நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நம்மளோட இதுக்காக. ஸோ நம்ம எப்பவுமே அப்ல நார்த், கீழே சவுத், நம்மளோட ரைட் சைடு ஈஸ்ட், இங்கே வெஸ்ட். ஸோ இப்போ கொஸ்டினை படிக்கிறேன். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும், பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? இஃப் ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி, பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி, தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ? ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, சி ஏக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி பாயிண்ட்ல இருந்து ஏ எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, பி சிக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பியை மார்க் பண்ணிட்டு, ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர்ல இருக்கு. ஸோ பி மார்க் பண்ணிட்டு, பில இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இது. ஸோ பில இருந்து ஏ 50 மீட்டர். தென் பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில். நம்ம இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி தான் சிக்கு வடமேற்கு திசையில் இருக்கு. ஸோ சி நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்னா வடமேற்கு திசை நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்னா, ஸோ இது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ சிக்கு பி இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி நம்ம இங்கே மேட்ச் பண்ணோம்னா பியிலேருந்து சி இப்படி இருக்கும். ஸோ இதுவும் 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கு சி எந்த திசையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணோம்னா ஏக்கு சி வந்து சவுத் டைரக்ஷனில் தான் வரும். ஸோ ஆன்சர் சவுத். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.